எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். சமீபத்தில் இங்கிலாந்துலேருந்து ஒரு பயணி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் போட அது வைரலாக பரவி இருக்கு. ஏன் இந்த வீடியோ வைரலாக பரவி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கிலாந்தில் அவருடைய காலில் இருக்கக்கூடிய முட்டி, அதாவது முழங்கால் பகுதியை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸில் அவர் புக் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சிகிச்சையை மேற்கொள்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹெல்த் சர்வீசஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் இந்தியாவில் போய் சிகிச்சையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு திட்டமிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து இந்தியாவுக்கு வந்த அவர் உடனடியாக சிகிச்சையை மேற்கொண்டு இந்தியாவிலேருந்து ரிட்டன் இங்கிலாந்துக்கே போயிட்டார். இங்கிலாந்துக்கு போன பிறகு அவர் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோ ஏன் வைரலாக பரவுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவில் சிகிச்சைக்காக அவர் செலவழித்த தொகை மிகப்பெரிய அளவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. இதனால தான் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நாம் எங்கெங்கெல்லாம் எந்த அளவுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுது, எங்கெங்கே ரேட்லாம் கம்மியாக இருக்குது, மேலை நாடுகளில் எந்த அளவுக்கு ரேட் இருக்குது, இந்தியாவில் எந்த அளவுக்கு ரேட் இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசனை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாம் எடுத்து பார்த்தோம். எந்தெந்த சிகிச்சை முறைகளுக்கு என்னென்ன ரேட்டு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அமெரிக்காவில் 35 லட்சத்திலிருந்து 42 லட்சம் வரை செலவாகுது. இங்கிலாந்தில் 15 லட்சத்துக்கும் மேலே செலவாகுது. ஆனால் இந்தியாவில் வெறும் 3.3 லட்சத்திலிருந்து 5.5 லட்சத்துக்குள்ள இதை செய்து முடிக்க முடியுது. அதே போல் இதய பைபாஸ் சிகிச்சைக்கு அமெரிக்காவில் 1.2 கோடி ரூபாய் வரை கேட்குறாங்க. இங்கிலாந்தில் 25 லட்சத்துக்கும் மேலே ஆகுது. ஆனால் இந்தியாவில் உலகத்தரமான மருத்துவமனைகளில் வெறும் 4.3 லட்சத்துல இருந்து 5.8 லட்சத்துக்குள்ள இந்த சிகிச்சை கிடைக்குது. ஆஞ்சியோபிளாஸ்டி, இடுப்பு எலும்பு மாற்று சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சைன்னு எதுவாக இருந்தாலும் மேலை நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவில் 70% முதல் 85% வரை பணம் மிச்சமாகுது. இதுல இருந்தே உங்களுக்கு காரணம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு நோயாளிகள் எல்லாரும் சிகிச்சைக்காக ஏன் இவ்வளவு பேர் செலவழித்து வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது 80% 85% அளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியுது இந்தியாவுக்கு வர்றதுனால. இந்த காரணத்தினால தான் விமான செலவாக இருக்கட்டும், இங்கே தங்குற செலவாக இருக்கட்டும், எல்லா செலவையும் மிச்சப்படுத்தி இங்கே ஆப்ரேஷனை செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட அவங்க ஒரு திட்டமிடலோட இந்தியாவுக்கு வராங்க. இதனால தான் இந்தியா மெடிக்கல் டூரிசமோட ஒரு கேபிட்டலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் டூரிசம் பல ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடுகள்லேருந்து பல்வேறு சிகிச்சைகளுக்காக மக்கள் இங்கே அலைமோதி வராங்க. இதுதான் முக்கிய காரணமாக தற்போது பார்க்கப்படுது. இந்த செலவு மிச்சத்தால் தான் இந்த நபர் போட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.